நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயந்தி, ஜெயந்தி சொல்றத கேளுமா. கதவு தரமா. ஜெயந்தி, ஜெயந்தி, ஜெயந்தி இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, வெளியில வா. ஜெயந்தி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கீழே இறங்கு. ஜெயந்தி, என்னமா பண்ற? வெளியே வாமா. அம்மா ப்ளீஸ் மா, வெளியே வா. ஜெயந்தி சொல்றத கேளு, வெளியில வா. சொல்றோம்ல, வெளியில வா. அம்மா என்னம்மா? ஜெயந்தி வான்னு சொல்றேன்ல. ஜெயந்தி, ஜெயந்தி. அம்மா என்னமாச்சு? ஜெயந்தி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்லு. ஜெயந்தி சொல்லுமா. அம்மா கோர்ட்ல என்னமாச்சு? கேக்குறோம்ல, கோர்ட்ல என்னதான் நடந்துச்சு சொல்ல. என்னையும் கோர்ட்டுக்கு வரவிடான்ட்ட, அமலாவும் வரல. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும். அம்மா ஏன் சும்மா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. ஜெயந்தி என்ன நடந்துச்சு? உன்னதான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? ஜெயந்தி. போச்சு, எல்லாம் போச்சு. என்னம்மா என்னாச்சு? துரியோதனன் சபையில துச்சாதனன் துகில் உரிச்சப்ப பாஞ்சாலி அவமானப்பட்ட மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன கோர்ட்ல ஏத்தி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன அவமானப்படுத்திட்டாரு. ஜெயந்தி கொஞ்சம் அமைதியா இரு. முடியாதுங்க. எப்படி என்னால இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியும்? முடியாது, முடியாதுங்க. கோர்ட்லயும் வெளியிலயும் எல்லாரும் என்ன கொலைகாரியா பாக்குறாங்க. எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருமா. பொறுத்துக்க மாட்டேன். எல்லார் முகத்திலையும் நான் இனிமே பொறுமையா இருன்னு சொல்றேன்ல. அம்மா என்னம்மா நீ? என்ன நடந்துச்சு? ஜெயந்தி உன்னதான் கேக்குறோம், சொல்லு. எனக்கு பயமா இருக்குமா. அம்மா ஜெயந்தி அமைதியா இருன்னு சொல்றேன்ல. ஜெயந்தி என்னம்மா பண்ற? அம்மா உனக்கு என்னாச்சு? அப்பா இருமா, என்னம்மா? ஜெயந்தி பயப்படா பாரு. ஜெயந்தி சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஜெயந்தி, ஜெயந்தி அம்மா கதவை சாத்தாத. ஜெயந்தி சொன்னா கேளு, கதவை தர. சொல்றத கேளுமா, கதவை தர. ஜெயந்தி கதவை தர. அம்மா ஜெயந்தி, ஜெயந்தி கதவை தர. சொல்றல. அம்மா ஏதாவது செஞ்சுப்பாங்களா? எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, ஒண்ணும் நடக்காது, பயப்படாத. அம்மா கதவை தரமா ப்ளீஸ். ஜெயந்தி கதவை தர. பயமா இருக்குமா. கதவை தர. அம்மா கதவை தரமா. அம்மா பயப்படாத, கதவை தர. ஜெயந்தி சொல்றத கேளு, கதவை தர. கதவை தரமா. அமலாக்காவது கதவை தர. நீ அடம் பிடிக்கிறதால எதுவும் ஆக போறதில்ல, கதவை தர. ஜெயந்தி சொல்றல, கதவை தரமா. ஒண்ணு நடக்காது, கதவை தர. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், கதவை தர.
நீ உயிரோட இருக்கணுமா? இருக்கணுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயந்தி, கதவை தரேன்னு சொல்றல, எவ்வளவு நாள் எப்படி கதவை தட்டுறது? கதவை தர ஜெயந்தி, எதுவா இருந்தாலும் வெளியில வா, பேசிக்கலாம். நாம இப்ப என்னப்பா பண்றது? ஒண்ணும் பயப்படாத, வெளியில வந்துருவா. நீ தைரியமா இரு. நீ வேற தைரியமா இருமா. ஜெயந்தி, ஜெயந்தி ஏதாவது சொல்லு. தபா அமலா வேற ஃபீல் பண்றா பாத்தியா? கதவை தர. எதுவா இருந்தாலும் வெளியில வா, நாம பேசிக்கலாம். வெளியில வா ஜெயந்தி, நான் சொல்றத கேளு ஜெயந்தி. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறார்? ப்ளீஸ் வெளியில வா, பேசிக்கலாம்னு சொல்றல. வெளியில வா, என்ன பிரச்சனை? பிரச்சனை வா ஜெயந்தி. இன்னைக்கு கோர்ட்ல நடந்ததை நீங்க பார்த்துருக்கணுமா? வக்கீல் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம அந்த ஜெயந்தி அப்படியே தடுமாறி போயிட்டாங்க. வழக்கமா எவ்வளவு ஆணவமா திமிரா இருப்பாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது சகஜம்தான்ப்பா. ஆனா அடுத்தவங்க துன்பத்தை பார்த்து நாம சந்தோஷப்படக்கூடாது. மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அதெல்லாம் மனசாட்சி உள்ளவங்களுக்கு. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. சரி, விசாரணையில ஷாலினி பத்தி ஏதாவது கேட்டாங்களா? ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அன்பரசன் கொலைகேஸ்ல ஷாலினி பத்தி பேசாம எப்படிமா இருக்க முடியும்? வக்கீல் கேள்வி கேட்டார், ஆனா அதுக்கெல்லாம் அந்த அம்மா எந்த பதிலும் சொல்லல. அதனால ஜட்ஜு கேஸை வேற தேதிக்கு தள்ளி வச்சுட்டார். அப்போ ஷாலினி இருக்கிற இடம் அந்த அம்மாக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். எப்படியும் இந்த கேஸ் முடியறதுக்குள்ள அது அவங்க வாயாலே அவங்க ஒத்துப்பாங்க. அவங்க இந்த கொலையை செஞ்சாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இந்த கேஸ்ல அவங்க மாட்டினதுக்கு காரணம் நீதான்னு அவங்க உன் மேல கோவமா இருக்காங்க. உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. பழி வாங்கணும்னு தாப்ப துடிப்பாங்க. தெரியுமா, பொண்ணு கழுத்துல இருந்து தாலி இறங்கினாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளையை எப்படியாவது சாகடிக்கணும் தானே தப்பு மேல தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, என் விஷயத்துல ஒன்றும் நடக்காது. முத தடவை தப்பு செய்யும்போது தான்ப்பா பயப்படுவாங்க, ஆனா திரும்பவும் அதே செய்யும்போது ரொம்ப துணிச்சலோட தான் செய்வாங்க. அவங்க உன்னை ஏதாவது செஞ்சிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. இந்த தடவை அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், நானும் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். உன் அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை. எனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆனா உன் வாழ்க்கை இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் ஷாலினி எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எதுவும் தெரியல. அவளை நான் திரும்பவும் பாப்பேனா பார்க்க மாட்டேனான்னு தெரியல. மா, கண்டிப்பா பாப்பீங்கம்மா, கவலையே படாதீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். இதை பாருங்கம்மா, ஷாலினி மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க எங்க இருந்தாலும் சரி, கடவுள் நிச்சயமா கைவிட மாட்டார். அதே மாதிரி அந்த நல்ல மனசுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறவங்கள கடவுள் நிச்சயமா தண்டிப்பார். கவலைப்படாதமலா, உங்க அம்மா ஒன்னும் அந்த அளவுக்கு கோழை இல்லை. ஜெயந்தி, ஜெயந்தி, கோர்ட்ல என்ன நடந்துச்சு ஏதுன்னு தெரியல.
எந்த பதிலும் சொல்லாம நேரா வந்து கதவை சாத்திக்கிட்டா. திறக்க மாட்டேங்கிறா. ஜெயந்தி, அப்பா வந்திருக்கம்மா, கதவை தர. ஜெயந்தி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நாங்கெல்லாம் உன்னை சப்போர்ட் பண்றோம், கவலைப்படாத, வெளியே வா. அம்மா, தாத்தா தான் சொல்றாருல்ல, ஏமா இப்படி இருக்க, நீ வெளியே வாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஜெயந்தி, ப்ளீஸ் சொல்றது கேளுமா. அம்மா, அம்மா தரமா. மாப்பிள்ள, நான் சொல்றது அவ கேட்கிற மாதிரி தெரியல. கதவை உடைச்சுதான் ஆகணும். சரி சார், ஒரு நிமிஷம். ஜெயந்தி ப்ளீஸ். ஜெயந்தி, ஜெயந்தி ப்ளீஸ், சொன்னா கேளுமா. ஜெயந்தி, கொஞ்சம் நவருங்க. என்னம்மா? கதவை சாத்திக்கிட்டு தூக்குல தொங்குவேன் நினைச்சீங்களா? இந்த ஜெயந்தி ஒண்ணு அந்த அளவுக்கு கோழை இல்ல. பெத்த பொண்ணை விட மத்தவங்க தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுல. என்னாச்சு ஏதாச்சுன்னு கோர்ட்டுக்கு வந்து எட்டி பார்க்க கூட இல்ல. இப்ப ஏன் வந்தீங்க? நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு பாசத்தை கொட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? ரிலாக்ஸ் ஜெயந்தி, நீ இப்ப டென்ஷன்ல இருக்கமா. பேசாதீங்க பேசாதீங்க என்கிட்ட. ஏதோ ஒரு கேடு கிட்டவளுக்கு பிறந்தவளுக்காக பெத்த பொண்ணு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதானே கோர்ட்டுக்கு வரல இல்லையா? பேசாதீங்க பேசாதீங்க. ஏமா நீ இப்படிதான்? இவன் யாரு? இவன் யாரு? நான் பெத்த பொண்ணு தானே. எப்படி துடிக்கிறா பாருங்க, எப்படி துடிக்கிறா. ஆனா நீங்க 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 உங்க ரத்த தானே நான். ஆனா நீங்க துடிக்கிறீங்களா? துடிக்கிறீங்களா? நீங்க தான் அப்படின்னா இப்ப எல்லா சுக துக்கங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் என் கூட இருப்பேன்னு அக்னி சாட்சியா எனக்கு தாலி கட்டினாரு. ஆனா இப்போ என்ன பண்றாரு? என்ன கொலைகாரியா நினைக்கிறாரு. என்ன கொலைகாரியா நினைக்கிறாரு. அப்படியே நான் ஒண்ணும் நினைக்கல. ஜெயந்தி, நான் சொல்றத கேளு. பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. நீ பேசாத பேசாத என்கிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஜெயந்தி, அந்த அனாத கழுத ஷாலினி. அவ என் கையில கிடைச்சானா நான் கழுத்தை நெரிச்சு கொன்னிடுவேன். கழுத்தை நெரிச்சு கொன்னிடுவேன். குறவளைய கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிடுவேன். அம்மாவா? இனிமே நீ என்ன அப்படி கூப்பிடாத. ஐயோ அம்மா, கூப்பிடாத. I have disowned all of you. அம்மா, I have disowned all of you. ஜெயந்தி, ஏன் எமோஷனல் ஆகுற? நான் தான் கோர்ட்டுக்கு வரேன்னு சொன்னேன், நீ தானே வேண்டாம்னு சொன்ன. வேண்டாம், நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். நீங்க யாருமே என் கூட வர வேண்டாம். இனிமே இந்த ஜெயந்தி தனியாளுதான்.
இனிமே இந்த ஜெயந்தி தனி ஆளுதான். எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. புரியுதா? புரியுதா? எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் தனி ஆளா இருந்து என்னென்ன சாதிக்கிறேன் வேடிக்கை பாருங்க. வேடிக்கை மட்டும் பாருங்க. வேடிக்கை பாருங்க. என்னமாச்சு? ஜெயந்தி என்னாச்சு? ஜெயந்தி ஜெயந்தி